போலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து நமக்கு நம்மளுடைய எண்ணூர் பிளான்ட் சம்மந்தப்பட்ட மீனவர்கள் அமைப்புலேருந்து வந்திருக்காங்க. 8 மீனவ அமைப்புலேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடைபெற உள்ளது. ஏன்னா அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைய இருக்குது. ஸோ அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகளில் வச்சு அவங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகள், பட் அவங்களுக்கு வந்து பிளான்ட்லேருந்து போகிற அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு சில தடைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது குறித்தெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவங்களோட இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இல்லை, அவர்களுக்கு இல்லை இதுலேருந்து எண்ணூர் பிளான்ட்லேருந்து போகிற நீர்கள் வெளியேறதுக்கு அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் அவங்களுக்கு தொந்தரவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்புகள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் நிறைய நீண்ட நாள் கோரிக்கைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து உள்ளடக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளது. ஆமாம், வடசேனை ஆமாம், சுடுதண்ணீர் வெளியேறுது. அந்த தண்ணீர்னால அவங்களுக்கு வர பிரச்சனைகள், ஸோ அவங்களுக்கு மீன்பிடி தடை இல்லாமல் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உள்ளடக்கிய பேச்சுவார்த்தை இப்போ கொஞ்சம் நேரத்தில் நடைபெற உள்ளது. ஆமாம் சார், இப்போ தான் அவங்களுடைய கோரிக்கை அவங்க நேரடியாக வர சொல்லி பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். ஸோ நடத்திட்டு அவங்களுக்கு தேவையான சுமூகமாக அவங்களுக்கு, ஏன்னா மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கான இதையும் செய்து கொடுக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய பிளான்ட் சம்மந்தமாக என்னென்ன செய்ய போகிறோம், அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானவற்றை நம்ம செய்து கொடுக்க போகிறோம். இல்லை, இன்னும் போட வேண்டிய அவசியம் வரும். பட் இனிமேல் தான் அதுக்கான திட்டங்கள் இருக்கும். போட்டால் எல்லா பிளான்ட்லேயும் போட வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இனிமேல் தான் அதுக்கான திட்டமிடலாம் செய்ய வேண்டியிருக்கும். இல்லை, மேண்டேட்ரின்னு சொல்ல முடியாது, பட் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இன்னும் ஒரு சில வாரங்களில் முழு ஆய்வு செஞ்சு, உப்பூருக்கு முழு ஆய்வு செஞ்சு, ஸோ அதை திரும்ப துவங்குறதா எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முழு ஆய்வு செய்த பிறகு உங்களுக்கு தெளிவான ஒரு அறிக்கை வழங்கப்படும். பட் நம்ம இதை திரும்ப எடுத்து பண்ணுறதா தான் நம்மளுடைய நோக்கம் இருக்குது. உப்பூர் அனல் மின் நிலையத்தை திரும்ப கொண்டு வந்து அதை திரும்ப செயல்படுத்த வைக்கிறதுக்கான நோக்கம் தான் அரசுக்கு இருக்குது. ஸோ அதை ஆய்வு செய்து விட்டு என்ன காலக்கட்டம், என்ன மாதிரி திட்டங்கள் செய்ய போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக சொல்லுவோம். ஆமாம், ஸோ இதை எல்லாத்தையும் பெண்டிங்கெல்லாம் முடிக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம எப்படின்னு சொல்லி 2-3 வாரங்களுக்குள்ளே நம்ம அதுக்கான விடையை சொல்லிடுவோம். இல்லை, சிட்டிக்குள்ளே நடக்கிற மேக்ஸிமம் உங்களுக்கு நடக்கிற இன்ட்ரப்ஷன் எல்லாமே வந்து இந்த கேபிள் கட்டுனால தான் நடக்குது. ஸோ அந்த கேபிள் கட்டுக்கான நடக்கிறது வந்து உங்களுக்கு அங்கங்கே கான்ட்ராக்டர்ஸு, நம்ம கார்பரேஷன் நடக்கிற வேலைப்பாடுகள்னால தோற்றுறது தான். மற்றபடி வேறு எந்த பெரிய மேஜர் இஷ்யூஸும் இல்லை. மற்றபடி அங்கங்கே இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவிலும் நம்ம கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு நம்ம சரி பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி சிட்டிக்குள்ளே வேறு மேஜர் இஷ்யூ எதுவும் இல்லை. பட் இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக்காக நமக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய தேவையும் அதிகமாக இருக்குது. இல்லை, சின்ன சின்ன இடையூறுகள் தான் இருக்குது. அதை உடனே சரி செய்யப்படுது. ஒரு சில இடத்துல அந்த கேபிள் கட் ஆகிறனால நமக்கு வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் தடை ஏற்படுது. ஸோ அதை உடனடியே சரி பண்ணுற வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பெரிய அளவிலான இல்லை, அதெல்லாம் உடனடியாக சரி செய்யப்பட்டுச்சு. ரொம்ப இல்லை, அவங்க 7 மணி நேரங்கிறது ரொம்ப அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. ஒரு சில இடத்துல தான் இருக்குது. அதுக்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. கேபிள்கள் கட் ஆனனால தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. வேறு எனக்கு என்னமோ திமுக அதிமுக 2 கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக திரு KT ராஜேந்திர பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் தான் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் அந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. ஸ்டாலின் கோவப்பட்டா இல்லை ஸ்டாலின் கோவப்பட வேண்டும் என்று திரு KT ராஜேந்திர பாலாஜி ஆசைப்படுவதும், இல்லை அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவதும் 2 பேருடைய கூட்டணிக்கும், திமுக அதிமுக 2 பேர் கூட்டணியாக இருக்க போகிறதுக்கு இவங்க 2 பேர் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடராக இல்லை ஒருங்கிணைப்பாளராக இருக்க போகிறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் இதில் ஒன்றும் அசைய போகிறதில்ல. ஸோ KT ராஜேந்திர பாலாஜி அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வரைக்குமே அவர் வந்து எங்கே இருக்க போகிறான்னு தெரில. இங்கே சவுத்தில் வந்து அதிமுக எங்கேயுமே வந்து கிளை கழகம் வரை அதிமுகன்ற கட்சியே இல்லாமல் தான் இருக்குது. அதிமுகன்ற கட்சி வந்து அவங்களுடைய மாவட்ட அளவில் தான் இருக்கா தவிர அதுக்கு கீழே யாருமே நிர்வாகிகள் எங்கேயுமே இல்லை.
தென் மாநிலங்களில் எங்கேயுமே தென் மாவட்டங்களில் எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த சூழ்நிலை தான் இருக்குது. வேறு எங்கேயுமே உங்களுக்கு கட்சியில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் ஒவ்வொரு மேடையை போட்டு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு என்ன பேசணும்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறது அவங்களுக்கே புரிஞ்சு பேசுகிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்களும் சேர்ந்து ஆளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்கெல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு மோடியை கூட்டிகிட்டு வந்து இல்லை பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது. ஸோ அவங்க வந்து எடப்பாடின்ற ஒருத்தர் வந்து கட்சியில் இருக்காரானே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் இருக்கான்றதே அவங்க கட்சியில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அதனால் ஆளாளுக்கு ஒரு சைடில் வச்சு ஒருத்தர் ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறார், இன்னொருத்தர் பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அதிமுகன்ற கட்சியில் இருக்காரா இல்லை அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் இருக்கான்றது அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியாமல் தான் இருக்குது. இல்லை குதிரை பேரத்தில் யார் மாட்டியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜிக்கு சொந்த நெருங்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குதிரை பேரம்னா முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது பணம் கொடுத்து யாரையாவது வாங்க முயற்சி செஞ்சால்தான் குதிரை பேரம். யாராவது ரிசைன்மெண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில பேர் அந்த கட்சியில் ஸ்டாலினையும் எடப்பாடியும் ஏற்றுக்க முடியாமல், ஸ்டாலின் தலைமையும் எடப்பாடி தலைமையும் ஏற்றுக்க முடியாமல் 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்கணும் முயற்சி செஞ்சதை ஏற்றுக்க முடியாமல் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது, அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. குதிரை பேரத்தில் கைது செய்யப்பட்டது செந்தில் பாலாஜியும் அவர் கூட இருந்த நபர்களும் 8 பேர். அது சம்மந்தப்பட்ட 50 லட்சத்துக்கு மேலே ஹவாலா பணம் மாட்டியிருக்கு. ஸோ அது சம்மந்தமான அடுத்த கட்ட ஒவ்வொரு என்கொயரியும் போயிட்டு இன்றைக்கி கூட 4 பேர் அதிகமாக விசாரணை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி செய்திகளில் பார்த்தோம். குதிரை பேரம்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது காசு கொடுத்து வாங்க முயற்சி செய்தால்தான் குதிரை பேரம். யாராவது வந்து ரிசைன்மெண்ட் வராங்கன்னா யாரையும் இங்கே நாங்கள் அழைக்கவில்லை, யாரையும் வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லவில்லை. அந்தந்த தலைமையில் எடப்பாடியும் ஸ்டாலினையும் நம்பாமல் வெளியில் வர்றவங்களுக்கு வெளியில் வந்து ரிசைன்மெண்ட் வரவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும்? அவங்க வந்து கட்சியில் சேர்றவங்கள யாரும் சேர முடியாதுன்னு சொல்ல முடியும். இல்லை அவர் எந்த எண்ணத்தில் சொன்னார்னு தெரியல. குதிரை பேரம்ன்றது வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஒருவேளை செந்தில் பாலாஜியோடைய நெருங்கிய நபர்கள் இப்போ மாட்டியிருக்காங்களே அதை கூட அவர் மைண்டில் வச்சு சொல்லியிருக்கலாம். நாங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் அவர் சொன்னதாக இதாக தான் இருக்கும். இல்லை திமுக தரப்பில் வேறு என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து இப்போ ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாங்க, சிபிஐக்கு கடிதம் எழுதுறாங்க. ஏன் ஆர்எஸ் பாரதிக்கு தெரியாதா? சிபிஐக்கு கடிதம் எழுதுனா சிபிஐ வந்து விசாரிக்குமா? சிபிஐக்கு யார் ஹேண்ட் ஓவர் பண்ணோம்? ஒன்று கோர்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணோம், இல்லை கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஆர்எஸ் பாரதி கடிதம் எழுதுனால ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அது எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணது தெரிஞ்சுட்டு தான் சும்மா டைம் பாஸ்க்கு எழுதிட்டு இருக்காரு ஆர்எஸ் பாரதி. இன்னும் அறிவாலயத்தில் உட்காந்து சும்மா இருக்கிறார்ல, ஏதாவது என்ன செஞ்சீங்கன்னு 4 பேர் கேட்டிங்கன்னா கடிதம் எழுதுனேன்னு சொல்லணும்ல. ஸோ அது மாதிரி 4 பேர் இருக்கவங்களுக்கு போய் நம்ம தினமும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். சிபிஐக்கு கடிதம் எழுதுறா ஆர்எஸ் பாரதிக்கு தெரியும்ல சிபிஐ எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க. சிபிஐ இங்கே வந்து டேக் ஓவர் பண்ணக்கூடாது, அவங்க தானே சட்டம் கொண்டு வந்தாங்க, அவங்க தானே பாஸ் பண்ணாங்க. ஆர்எஸ் பாரதிக்கு தெரியாதா சிபிஐ எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க, இல்லை யார் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் சிபிஐக்குன்னு சொல்லிட்டு? அப்புறம் எதுக்கு சிபிஐ கடிதம் எழுதுறாரு? அந்த கடிதம் என்ன ஆகும்னு சிபிஐக்கு தெரியாதா? ஸோ அதனால் இது மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க அறிவாலயத்தில். ஸோ சும்மா இருக்கிறதுனால ஏதாவது எழுதுவாங்க, அதை நம்ம பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம். இல்லை கவர்னர் என்ன செஞ்சிருவார்? கவர்னர்கிட்ட போய் இவங்க கொடுக்குறாங்க. கவர்னருக்கு எல்லாமே தெரியும்ல. இதே இதில் செந்தில் பாலாஜியும் அவர் சம்மந்தப்பட்ட ஆட்களும் பர்ச்சேஸ் பண்ண 8 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அது தெரியாதா இருக்கும்? ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். யார் பர்ச்சேஸ் பண்ண முயற்சி செஞ்சாங்க தெரியும், யார் இங்கே வந்து விலைக்கு வாங்க எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி செஞ்சாங்க தெரியும். இப்போ வரைக்கும் சொல்கிறோம் அந்த முயற்சியில் தான் இருக்காங்க. ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட நபர்களும் எடப்பாடி சம்மந்தப்பட்ட நபர்களும் இந்த முயற்சியிலே தான் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க சும்மா அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம பெருசாக இடம் கொடுக்கலாம். இல்லை இன்றைக்கி அதிகபட்சம் இன்றைக்கி தலைமைச் செயலகத்துலேருந்து எல்லாரையும் சந்திக்கிற ஒரே முதல்வர் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய முதல்வர் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எல்லாரும் தலைமைச் செயலகத்தில் ஒரு மணி நேரம் வருவாங்க, ஏதாவது நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அதிகபட்சம் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் தலைமைச் செயலகத்தில் எல்லாரையும் சந்திக்கிறார். கண்டிப்பாக அவர் யார் மூலமாக முயற்சி செஞ்சார்னு தெரில. கண்டிப்பாக நேரடியாக முதல்வர் அலுவலகத்துக்கு யார் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம், கண்டிப்பாக டைம் வழங்கப்படும். அதுலேருந்து முடியாது. இல்லை அதான் சொல்கிறேனே, நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர் இருக்கீங்க, யார் மூலயமா அப்ரோச் பண்ணால் முதல்வர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டால் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு தெரியும். தினமும் முதல்வர் எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் யாரை சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு. அதில் ஒரு சில பேர்கள் அவங்க தொடர்பு கொள்ள முடியாமல் இல்லை யாரை மூலமாக தொடர்பு கொள்ள தெரியாமல் இருக்கலாம். பட் அவங்களுக்கு கண்டிப்பாக முதல்வர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஆமாம்
சார் இன்னும் 2 வாரத்தில் நம்ம அந்த சோலார் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்குள்ள நம்ம ஒரு சொல்யூஷன் நம்ம அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா அதில் பாலிசி டிஃபைன் பண்ணாமல் இருக்கும். நம்ம பேட்டரி ஸ்டோருக்கு பாலிசி டிஃபைன் பண்ணாமல் இருக்கும். மற்றபடி எக்ஸிஸ்டிங் சோலார் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம் லோட் அவைலபிளாக இருக்கா இல்லை எல்லாம் இருக்கா. ஏன்னா முன்னாடி நிறைய அப்ளிகேஷன்ஸு கொடுத்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் லோட் ஃப்ளோ ஸ்டடி கிளியராக பண்ணி எங்கெங்கெல்லாம் அவைலபிள் இருக்கோ அதுக்கு தக்கன கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விரைவில் எல்லாமே கொடுத்து முடிக்கப்படும். ரீபவரிங் இல்லை ரீநேமிங் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தடையெல்லாம் போயிடும். இல்லை நம்ம என்ன கடைபிடிச்சிட்டு இருக்கிறோமோ நம்ம அதை என்ன 2 லாங்குவேஜ் நம்ம என்ன கடைபிடிச்சிட்டு இருக்கோமோ அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அது சம்மந்தமாக சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ அது அந்த முன்னெடுப்பை செய்வோம் சார். நம்ம பாலிசியில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. பாருங்க, யார் என்ன சொல்லலாம். நம்மளுடைய பாலிசியில் மாற்றம் இருக்குது. அவங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம். ஆளுநர் சொல்லலாம், ஒன்றிய அரசு சொல்லலாம், எல்லாரும் அவங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம். பட் நம்மளுடைய பாலிசியில் முதல்வருடைய பாலிசியில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. சரி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் துணைவேந்தருடைய நியமனத்தில் கோர்ட்லேயும் பெண்டிங் இருக்குது. இது எல்லாமே கவர்னர்ட்டையும் பெண்டிங் இருக்குது. சட்டப்பூர்வமாக நம்ம அதை வந்து ஹைகோர்ட்லேயும் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இப்போ வந்து 5 பேர் கொண்ட குழுவை நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது முடிவுகள் வந்தால் உடனடியாக நியமிக்கப்படும். நம்ம இதுக்கெல்லாம் இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சொல்யூஷன் வரணும்னு தான் நம்ம எல்லாம் முயற்சி செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா வர ஜனவரி மாதத்தில் எல்லா யூனிவர்சிட்டிலையும் துணைவேந்தர் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்டக்கூடிய வகையில் ஒரு 5 நபர் உள்ள ஒரு செலக்ட் கமிட்டியை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லை அது முதல்வர் அலுவலகம் சம்மந்தப்பட்ட விஷயம். வேறு இல்லை, அதற்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஃபைனலைஸ் ஆனோன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான முயற்சிகள் நடந்து துணைவேந்தர் நியமிக்கப்பட்டு இந்த அனைத்து நம்மளுடைய யூனிவர்சிட்டி எல்லாம் சீரமைக்கப்படணும். நிறைய பெண்டிங் போஸ்ட் இருக்குது, நிறைய பேர் கான்வெகேஷன் நடக்காமல் இருக்குது, நிறைய பல வருஷங்களாக எல்லாம் பெண்டிங் இருக்குது. இது சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இங்கே டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதை செய்யவே மாட்டோம். நன்றி. எல்லா புகார்களும் பழைய ஆட்சியில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க வந்து சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. பட் இந்த ஆட்சியில் என்னென்ன புகார்கள் இருக்கோ அனைத்திற்கும் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். நிறைய புகார்கள் வாங்கப்பட்டிருக்கு. எல்லாமே அப்பப்போ வந்து விசாரணை நடைபெற்றிருக்கு. இப்போ கடந்த வாரத்தில் 2 புகார்கள் இருக்குல்ல, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்தார். அதெல்லாம் இந்த புகாரின் அடிப்படையில் தானே. பல வருஷம் பெண்டிங்கில் இருந்ததெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சம்மனும் அனுப்பப்பட்டு சம்மன் போகிறது தெரிஞ்சு சிங்கப்பூருக்கும் போயிட்டு வந்துட்டார்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாமே துரிதமாக நடவடிக்கை எடுக்கும். நன்றி. இல்லை, நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு கலெக்டர்லையும் இல்லை ஒரு பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல பெண்டிங் இருக்கிறதெல்லாம் வந்து திரும்பவும் நியமிக்கப்பட்டு வந்தோம். மாவட்டத்தில் ஒரு சில சப்கோர்ட்டு இல்லை இந்த மாதிரி சின்ன இடத்துல பெண்டிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருக்கு. 80% நடைபெற்று 80% நியமிக்கப்பட்டு முடிவடைஞ்சிருச்சு. ஒரு சில இடங்களில் வந்து அங்கங்கே பெண்டிங் இருக்குது, ரிஜெக்ஷன் வந்திருக்கிறதெல்லாம் திரும்ப மாவட்ட ஆட்சியர் வேலிடேட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, என்கிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. பார்ட்டி ஃபண்டு சோலாருக்கு பார்ட்டி ஃபண்டு வாங்கினதா என்கிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபா கேட்டாங்கன்னு சொல்லி என்கிட்டே கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டை நானே வந்து கமிஷனருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்ருக்கேன். ஸோ பார்ட்டி ஃபண்ட் எங்கே வாங்கினாங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினாங்க, எதில் வாங்கினாங்க. இல்லை, ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அதை அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணையில் எந்தெந்த வகையில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் இருக்குதோ உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா ஃபார்வர்ட் பண்ண பிறகு காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னு நம்ம தலையிட முடியாது. ஸோ கண்டிப்பாக அதில் விசாரணை துரிதப்படுத்துகிற வேலையில் காவல்துறை முழுமையாக ஈடுபட்டு வராங்க. இல்லை, ப்ரொக்யூர்மெண்ட்ஸு கண்டிப்பாக ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது. மீட்டர் ப்ரொக்யூர்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டலேஷனில் டிலே இருக்குது. ஏன்னா அதில் நமக்கு இங்கே பற்றாக்குறை இருக்குது, எம்ப்ளாயீஸ் பற்றாக்குறை இருக்குது. ஸோ ரெக்டிஃபை பண்ணப்பட்டு சீக்கிரம் அதை செய்யப்படும். நன்றி. இல்லை, ஒரு வாரத்தில் அப்ரூவல்